இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் பிரியாணி. ஒரு பாத்திரத்துல 2 கரண்டி கெட்டி தயிர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், உப்பு சேர்த்து கலந்து வெட்டி வச்ச 2 முருங்கைக்காய்களை சேர்த்து கலந்து அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அடிகனமான பாத்திரத்துல 1 கரண்டி எண்ணெய், அரை கரண்டி நெய் சேர்த்து காஞ்ச பிறகு 2 பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மொக்கு சேர்த்து தாளிச்சுட்டு நீள வாக்குல நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்துடுங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வதக்கிட்டு கைப்பிடி அளவு புதினா மல்லி இலைகளை சேர்த்து வதக்கணும். அப்புறம் 1 தக்காளி சேர்த்து வதக்கணும். உங்களுக்கு பிரியாணி நல்லா காரசாரமா வேணும்னா இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துடுங்க. தயிர் கலந்த முருங்கைக்காய்களை சேர்த்து கலந்துட்டு 2 டம்ளர் தேங்காய் பால், 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு கழுவி களைஞ்சு ஊற வச்ச 2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி சேர்த்து அடுப்ப சிம்ல வச்சு வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. அவ்வளவுதாங்க, முருங்கைக்காய் பிரியாணி ரெடி.